அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய மாணவர்களின் மேலான சமூகம், இல்முல் ஹதீஸ் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரம் ஒரு நீண்ட ஹதீஸ் பார்த்தோம். அதனுடைய பொருளையும் அதனுடைய வார்த்தை விளக்கங்களையும் பார்த்தோம். அது தொடர்பான சில விளக்கங்கள், கருத்துக்கள் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்போ சொல்கிறாங்க, பொதுவாக நம்ம ஹதீஸ் போங்கு முதல்ல ஹதீஸ்கள், அதுக்கப்புறம் அதனுடைய தமிழ் பொருள், அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய விளக்கம், சொல் அகராதி அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். அடுத்து அந்த ஹதீஸை பற்றி சுருக்கமான சாராம்சம் சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் இந்த ஹதீஸை பற்றி சொல்கிறாங்க, ஹாதல் ஹதீஸு கத் இஷ்தமல அலா ஷர்ஹி ஜமீஇ வலாயிஃபில் இபாதாத்தில் லாஹிரத்தி வல் பாத்தினா. இந்த நபிமொழி லாஹிரான வெளிப்படையான, பாத்தினா உள்ரங்கமான, வெளிப்படையான மற்றும் உள்ரங்கமான இபாதத்துகள், அனைத்து இபாதத்துகளுடைய பொறுப்பையும் விளக்குவதின் மீது பொதிந்துள்ளது, உள்ளடக்கியுள்ளது. மின் உசூலில் ஈமான், இபாதத்தை லாஹிரா, இபாதத்தை பாத்தினா என்ன அப்படின்னா ஈமானுடைய அடிப்படைகள், அமாலில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செய்யப்படும் நிறைவேற்றப்படும் அமல்கள், வ இஹ்லாஸி சராயிர், மறைக்கப்படக்கூடிய இஹ்லாஸ், அதாவது உள்ரங்கமான உள்ளச்சம், நல்லெண்ணம், இஹ்லாஸ் நல்லெண்ணம், அஸ்ஸராயிர் உள்ரங்கமான மறைக்கப்படுகின்ற இஹ்லாஸ் உல தூய்மை, வ தஹஃபுல் மின் ஆஃபாத்தில் அமால், அமல்களினுடைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுதல், ஹத்தா இன்ன உலூம ஷரீஆ குல்லுஹா ராஜிஅத்துன் இலை, உலூமே ஷரீஆ அனைத்தும், மார்க்க ஞானங்கள் அனைத்தும் இதன் பக்கமே திரும்புகின்றன. வ முன்ஷைபத்தும் மின்ஹு, இதிலிருந்தே பிரிகின்றன. ஒட்டுமொத்தம் உலூமே ஷரீஆவை இதில் உள்ளடக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தம் ஈமான்னா என்ன, அது தேவை, இஸ்லாம்னா என்ன, அதற்கடுத்த தரம் என்ன, இஹ்சான் தசவுஃப் ஆன்மீகம், ஒரு செய்யும் அழகாக செய்தல், இபாதத்தில் என்ன தரம் இருக்கணும் அதையும் சொல்லிட்டாங்க. கியாமத்து நாளுடைய அறிகுறி என்ன, ஆக இப்படி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளடக்கிட்டாங்க. ஃபல் முஸ்லிமு லா யஸாலு யதரக்கா ஃபி மராத்திபி தீனி ஹத்தா யகூன அக்ரப மா யகூனு மினல்லாஹி தஆலா. ஒரு முஸ்லீம் மார்க்க படித்தரங்களில் உயர்ந்து கொண்டே செல்லுவான், எதுவரை எனில் அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவனாக ஆக்கிவிடுவான். இப்போ மராத்திபு தீன் சலாசா, இந்த மார்க்க படித்தரங்கள் 3. அவ்வலுஹா அல் இஸ்லாம், முதலாவது இஸ்லாம். ஃபமன் அகாம புன்யானஹு வ தஆ இமாஹு ஃபகதிர் தகா சௌபல் மர்தபதி சானியா. எவன் அதனுடைய அஸ்திவாரங்களை, அதனுடைய அடிப்படைகளை, தூண்களை நிலைநிறுத்துவானோ அவன் 2வது படித்தரத்திற்கு உயருவான். வஹியல் ஈமான், அதுதான் ஈமான். சும்ம மன் ஹக்கக அர்கானல் ஈமானி ஃபகதிர் தகா இலல் மர்தபதி சாலிசா. எவன் ஈமானுடைய அம்சங்களை நிலைநிறுத்துவானோ, ஊர்ஜிதப்படுத்துவானோ அவன் 3வது படித்தரத்தின் பக்கம் உயருவான். வஹ்வல் இஹ்சான், அதுதான் அந்த இஹ்சான் என்ற படித்தரம், ஆன்மீகம், அல்லது ஒவ்வொரு செயலையும் அழகுறச் செய்தல் என்ற படித்தரம். வஹி அலா மராத்திபி தீன், மார்க்க படித்தரங்களிலேயே மிக உயர்வானது. ஏன்னா அல்லாஹ் நம்மளை எப்பவும் பார்க்குறாங்கிற சிந்தனை, அல்லது நாம் அல்லாஹுவை பார்க்குறோம் அப்படிங்கிற சிந்தனை, இது சாதாரணமாக மனிதனுக்கு கிடைக்காது. அமல்களை உளப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது அல்லாஹு தாலா இந்த படித்தரத்தை நசீபாக்குவான். முதல்ல இஸ்லாம். இஸ்லாம்னா என்னது? வெளிப்புற அமால்கள். வெளிப்புற அமால்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஷஹாதத், வெளிப்படையாக நாவினால் அல்லாஹ் ஒருவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்பதாக சாட்சி சொல்லுவது, அல்லாஹுவை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, சாட்சி சொல்லுவது, தொழுகுவது, ஜகாத் கொடுப்பது, இதெல்லாம் வெளிப்புற அமால்கள். இதை செய்ய செய்ய மனிதனுடைய நம்பிக்கை ஆழமாகும். அல்லாஹின் மீதான நம்பிக்கை, ரசூலின் மீதான நம்பிக்கை, வேதத்தின் மீதான நம்பிக்கை, மறுமையின் மீதான நம்பிக்கை, விதியின் மீதான நம்பிக்கை மனிதனுக்கு ஆழமாகும். இந்த நம்பிக்கை ஆழமாக ஆழமாக அடுத்து மனிதன் தன்னை அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் இருப்பதாகவே கருதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்.
அப்படி அவன் சன்னிதானத்தில் கருதாட்டாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் தான் அவன் இருக்கிறான். நாம் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். முதலாவது அவன் அல்லாஹுவை காண்பான் அல்லது அல்லாஹ் அவனை காண்கிறான் என்ற எண்ணம். ரெண்டுமே ஒன்று தான். அல்லாஹுவை காணுவான்னா அந்தளவுக்கு எப்படி நேரடியாக அல்லாஹ் அவனை பார்த்துட்டு இருந்தால் எப்படி இறையச்சத்தோடு கழிப்பானோ அந்த மாதிரி கழிப்பான். அல்லது ரெண்டாவது வகையில் இந்த எண்ணம் வந்துடும், நாம் அல்லாஹுவை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆக இது உயர்நிலை, ஈமானிய படித்தரங்களில் உயர்நிலை. இதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யணும். சஹாபாக்கள் இந்த மாதிரி நிறைய என்ன செஞ்சாங்க, பெருமானாருடைய சுஹபத்தின் மூலமாக அடைந்து கொண்டார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு இது சம்பந்தமாக தான் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், உங்களுடைய அவைகளில் சபைகளில் இருக்கும் பொழுது எங்களுடைய எண்ணம் முழுக்க மறுமை பற்றியதாக இருக்குது, அமல்களில் ஆர்வம் ஏற்படுது, மறுமையினுடைய சிந்தனை இருக்குது, சொர்க்கத்தினுடைய ஆர்வம் தேட்டம், நரகத்தினுடைய அச்சம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் வீடுகளுக்கு போயிட்டோம், குழந்தை குட்டிகளோட உறவாடுறோம், மனைவி மக்களோடு பேசி சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த நிலைமை எங்களுக்கு இருப்பதில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இதே நிலைமை உங்களுக்கு எக்காலமும் இருந்துவிட்டால் மலக்குமார்கள் உங்களுடைய படுக்கை அறைகளில் முசாஃபா செய்வார்கள் என்பதாக சொன்னாங்க. ஆக இந்த நிலை மாறதான் செய்யும், கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த நிலை என்பது உருவாகுவது ஒரு உயர்நிலையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதுக்கு நாம் பாடுபடணும். அடுத்து இந்த ஃபவாயிதுல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், புரோஜனங்கள், குறிப்புகள். முதலாவது இந்த ஹதீஸை நாம் மேலோட்டமாக இந்த அர்த்தங்களை பார்க்கும் பொழுது, அல் அதபு மஅல் முஅல்லிம் கமா ஃபால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹைது ஜலசா மாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜில்சத்தல் முத்தஅத்திபி லியஹுத மின்ஹு. முதலாவதாக அதபு, ஒழுக்கம், ஆசிரியருடனான ஒழுக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒழுக்கமுள்ள மாணவன் அமர்வதைப் போல் அமர்ந்தார்கள். லியஹுத மின்ஹு, அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, பெருமானாரிடத்திலிருந்து பயிலுவதற்காக, கற்றுக்கொள்வதற்காக அவ்வளவு பவ்வியமாக ஒழுக்கமாக அடக்கத்துடனே அமர்ந்தார்கள். இந்த ஒழுக்கம். ரெண்டாவது ஃபதீலத்துல் இஸ்லாம். முதல் கேள்வி இஸ்லாத்தை கொண்டு தொடங்கினாங்க. அப்போ இஸ்லாம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. இஸ்லாத்தினுடைய சிறப்பு அன்னஹு எம்பகி ஐயக்கூன் அவ்வளமா யுஸ்அலு அன்ஹு, முதலாவதாக கேள்வி கேட்பதற்கு உரித்தானது அது இஸ்லாம், தகுதி வாய்ந்தது. வலிஹாதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அர்ஸல ருசுல, ஆகையினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவர்களை அனுப்பும் பொழுது லித்தாவதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு, இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு, ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு அனுப்பும் பொழுது அமரஹும், அவர்களுக்கு உத்தரவிடுவார்கள், ஐ யப்தஉ பி ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாவது அவர்களை அழைப்பதற்கு உத்தரவிடுவார்கள். இதன் பக்கம் முதல்ல அல்லாஹ் ஒருவர் என்ற சாட்சி சொல்லணும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சாட்சி சொல்வதன் பக்கம் அழைப்பது, முதலாக அழைப்பு அல்லாஹ்வின் பக்கமும் ரசூல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்பதாக சாட்சி சொல்வதன் பக்கம் இருக்க வேண்டும் என்பதாக முதல் விஷயமாக உத்தரவிடுவாங்க. கபல குல்லிஷை, எல்லாத்துக்கும் முன்னாடி தொழுகையை கற்றுக் கொடுக்கறது, ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறது, ஜிஹாதை எத்தி, இதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், முதல் அழைப்பு என்பது அல்லாஹின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் இருக்க வேண்டும். ஆக இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஒப்புக்கொள்வது. மூணாவது விஷயம் ஷஹாதத்து அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நஸ்தௌஜிபுல் ஈமான பி அன்னல்லாஹு தஆலா முர்சிலத்தன் இல ஹல்கி காஃபா. இந்த ஷஹாதத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற சாட்சி அல்லாஹ்வினுடைய ஈமானை அவசியப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா ரசூல்லாவை எல்லா மனிதர்களின் பக்கமும் அனுப்பியிருக்கிறான் என்ற நம்பிக்கை வலு சேர்க்கிறது. மினபி அன்னஹு ஹாத்தமுன் நபியின், மேலும் அன்னார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களின் முத்திரைகளாக இருக்கிறார்கள், ஸ்டாம்பாக இருக்கிறாங்க. நஸ்தல்சிமு கதாலிக்க தஸ்தீகஹு ஃபீமா அக்பர, அதே மாதிரி நமக்கு அவசியப்படுத்துகிறது அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் பெருமானாரை உறுதிப்படுத்துவது, உண்மைப்படுத்துவது. அவங்க சொன்னது எல்லாமே சரி, எதையும் மாற்றமாக தன் மனோபோக்கில் என்ன செய்யலை, சொல்லலை அப்படின்ட்டு உறுதிப்படுத்துவது. இம்திசாலு அம்ரிஹி வஜித்தினாபு நஹீஹி, அன்னாருடைய ஏவல்களை ஏற்றுக்கொள்வது, தடுத்தல்களை விட்டும் தவிர்த்திருப்பது. வல்லா யப்ததிஅ ஃபீ தீனில்லாஹி மா லம் யஅதி பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவாஅன் ஃபில் அகீதா அவ் ஃபில் கவுல் அவில் ஃபிஅல். அடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நூதன அனுஷ்டானங்களை
ஏற்படுத்துவது விட்டும் எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டவில்லையோ கொண்டு வரவில்லையோ, அது அகீதா தொடர்பானதாக இருந்தாலும் சரி, சொல் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, ஏதன் இபாதத் செயல் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, அது இப்திதா, அதாவது நூதன அனுஷ்டானங்கள், இதை விட்டு தவிர்ந்திருப்பது. அந்நாத்தகித பி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லஹு ஷைஉம் மின ருபூபிய்யா. அடுத்த விஷயம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறை பண்பில் எந்த பக்தியும் எந்த பங்களிப்பும் கிடையாது. அவங்க ஒரு மனிதர், அவங்க இறை தூதரை தவிர இறைவனுடைய எந்த அம்சமும் இறை தன்மையில் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஃபலா யுதா மின் தூனில்லா, எனவே அல்லாஹ் என்று வேறு யாரும் அழைக்கப்பட மாட்டாது. வலா யுஸ்தகாசு பிஹி, அன்னாரை கொண்டு உதவி தேடப்படாது. இல்லா ஃபி ஹயாத்திஹி, அவர்களுடைய ஹயாத்திலே தவிர ஃபீமா யக்திரு அலைஹி, எதில் அவங்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்தில் எந்த ஆற்றல் இருந்துச்சோ அந்த விஷயங்களில் அன்னார் இடத்துல உதவி தேடலாம். அப்போ அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு, ஜீவியத்திற்கு பிறகு அவங்கள்ட்ட உதவி கேட்பது என்பது அது சரியல்ல. அல் ஈமான். அடுத்து இதெல்லாம் ஷஹாதத் தொடர்பானது. ஈமான் என்ன? தஸ்தீக் பில் ஜினான், உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, உள்ளத்தால் நம்புவது, வாயால் சொல்லிட்டாலும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது. வல் கவுலு பில் லிசான், வாயால் மொழிவது. வல் அமலு பில் ஜவாரிஹி வல் அர்கான், அவயவங்கள் உறுப்புகளால் அமல் செய்வது. தொழுகிறோம், உறுப்புகளால் அமல் செய்யணும். ஜக்காத் கொடுக்குறோம், உறுப்புகளால் அமல் செய்யணும். ஹஜ்ஜு செய்யணும், உறுப்புகளால் அமல் செய்யணும். வல் அர்கான், அம்சங்களை அமல்படுத்துவது, ஈமானிய அம்சங்களை அமல்படுத்துவது. அன்ன அர்கான் ஈமானி ஹிய, ஈமானுடைய அம்சங்கள் என்ன? அல் ஈமானு பில்லாஹி தாலா, அல்லாஹ் தாலாவை விசுவாசிப்பது. அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் சத்திய ஜீவன், அவன்தான் உண்மையாளனாக இருக்கிறான். வ மலாஇகத்திஹி, அவனுடைய தூதர்கள் அவனுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவனுடைய பணியாட்கள், அவன் சொல்லுவதை, அவனுடைய கட்டளையை அமல்படுத்துவதற்காக மலக்குமார்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள். வ குத்துபிஹி, அவன் இதற்கு முன்னால் குர்ஆன் உட்பட பல வேதங்களை அல்லாஹ்வே அனுப்பியிருக்கிறான். வ ருசூலிஹி, அவனுடைய ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வந்துள்ளார்கள், அதை நம்புவது. வல் யௌமில் ஆஹிர், மறுமை இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த நாளில் நல்லவர்களுக்கான நன்மையும் தீயவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்படும் என்று நம்புவது. வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதி, நமக்கு கிடைக்கக்கூடியது, நமக்கு கிடைத்தது, நம்மை விட்டு தவறியது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே ஏற்பாடு செய்தது, விதித்தது, அதன் பிரகாரம்தான் நடக்கிறது. நம்முடைய முயற்சிகளுக்கு இதில் பெரும் பங்களிப்பு கிடையாது என்பதாக நம்புவது. வஹிய தூரிசுல் இன்சான குவ்வத்து தலபி ஃபி தஆ வல் ஹௌஃபி மினல்லாஹி தஆலா, இது மனிதனுக்குள் தலபு, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய, அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஆற்றலை வலுப்படுத்துகிறது, அல்லாஹ்வின் மீதான அச்சத்தை மேலோங்க செய்கிறது. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க? மூணாவது விஷயமா அன்ன அர்கான் யதலம்மனுல் ஈமானு பில்லாஹி அர்பாத் அஷ்யா, அல்லாஹ்வை நம்புவது என்பது 4 விஷயங்கள். அல் ஈமானு பி அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்னுடைய அஸ்மா, அல்லாஹ்னுடைய பெயர்கள், அல்லாஹ்னுடைய பண்புகளை நம்புவது. பி இஸ்பாத்தி மா அஸ்பதஹு சுப்ஹானஹு லி நஃப்ஸிஹி ஃபி கிதாபிஹி, அல்லாஹ் தஆலா எந்த பண்புகளை தனக்கு தன்னுடைய வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறானோ, தரிபடுத்திருக்கிறானோ, கூறியிருக்கிறானோ அதை நம்புவது. அவு சுன்னதி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அஸ்மாஇ வ சிஃபாத், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபிமொழிகளில் எந்த தன்மைகளை அல்லாஹ்விற்குரியதாக சொல்லி இருக்கிறார்களோ, நிறுவி இருக்கிறார்களோ, எந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழைத்திருக்கிறார்களோ அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்வது. அலல் வஜ்ஹில் லாயிக் பிஹி மின் கைரி தஹரீஃபின் வலா தாத்தீரின் வலா தக்யீஃபின் வலா தம்சீரின், எந்த முறையில் அப்படின்னா அதுக்கு ஏற்றமான, அதுக்கு உகந்த முறையில். மின் கைரி தஹரீஃபின், அதில் எந்த திரிவுகளும் செய்யக்கூடாது. அல்லாஹுக்கு எந்த தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தன்மைகளில் எந்த விதமான திரிவுகளும் நம்ம புறத்துலேருந்து இருக்கக்கூடாது. வலா தாத்தீலின், அந்த தன்மைகள் இல்லை, அது சும்மா ஒப்புக்காக சொல்லப்பட்டது என்பதாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. வலா தக்பீஃபின், அதற்கு முறைகளை கற்பிக்கக்கூடாது. அல்லாஹுக்கு கை இருக்குன்னா அது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, முறைகளை கற்பிக்கக்கூடாது. வலா தம்சீலின், அதற்கு உவமைகள் கூறக்கூடாது. அல்லாஹ் இப்படி இருக்கிறான்,
அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஓமைகள் கூறக்கூடாது. அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறானோ அதை உள்ளத்தால் ஏற்றுக்கணும். அதற்கு உருவம் கொடுக்கக்கூடாது, அதற்கு ஓமை கூறக்கூடாது. அதை தாத்தில், அதை வீணானது, அது சும்மா ஒரு ஒப்புக்காக சொல்லப்பட்டது என்பதாக மறுக்கக்கூடாது. அதில் திரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது. 4 விஷயத்தை அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளணும். ஈமானு பி உஜூதிஹி சுபஹானஹு வ தஆலா. முதல் விஷயம் அல்லாஹ் இருக்கிறார் என்று நம்புவது. 2வது விஷயம் ஈமானு பி இன்ஃபிராதிஹி பி ருபூபிய்யா. அல்லாஹ் தஆலா ரப்பாக இருப்பதில் தனித்தவன் என்பதாக நம்பிக்கை கொள்வது. துபின பி அன்னஹு வஹதத்து ரப். அல்லாஹ் ஒருவரே இறைவன் என்பதாக நம்புவது. ரப்பு ஹுவல் ஹாலிகுல் மாலிகுல் முதப்பிர். ரப் என்றால் படைக்கக்கூடியவன், அதிபதி, எஜமானன். முதப்பிர் பரிபாலிக்கக்கூடியவன், மக்களுடைய நலவுகளை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவன், அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவன். முதப்பிர். ஈமானு பி இன்ஃபிராதிஹி பில் உலூஹியா. இறைவன் அவன் தனித்த இறைவன் என்று நம்புவது. மேலே சொன்னது ரட்சகன், ருபூபியத், ரப்பாக அவன் மட்டும்தான் ரப் என்பதாக கருதுவது. இங்கே அவன் மட்டும்தான் கடவுள் என்று கருதுவது. வன்னஹு வஹ்தஹுல் லதி லா இலாஹ இல்லாஹு லா ஷரீக லஹு. அவன் தனித்தவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்று நம்புவது. 4 விஷயங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் நம்பணும். முதலாவது அல்லாஹு தஆலா அவன் இருக்கிறான். 2வது அவன் ஒருவன்தான் ரப்பு, அவன் ஒருவன்தான் இறைவன். 3வது அவன் ஒருவன்தான் கடவுள். ரப் என்றால் மனிதனுக்கு தேவையான, மனிதனை ரட்சிக்கக்கூடிய, பரிபாலிக்கக்கூடிய, அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் இறைவன் ரப். கடவுள் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் ஒருவன், அவனை தவிர வேறு கடவுளோ இறைவனோ எதுவுமே கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது, அவனுக்கு நிகரானது. 4வது விஷயம் அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகள். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் இந்த 4 விஷயங்களை சொல்வதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அவனுடைய என்ன பெயர்களை, அல்லாஹ் தஆலா பண்பு பெயர்களை தனக்காக குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்துள்ளதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதில் எந்த திரிபுகளும் தகுடுத்தங்களும் செய்யக்கூடாது. அதற்கு எந்த விதமான வியாக்கியானங்களும் கொடுக்கக்கூடாது. அதற்கு உவமைகள் கற்பிக்கக்கூடாது. அதுக்கு முறைகளையும் கற்பிக்கக்கூடாது. அல்லாஹுக்கு கை இருக்குன்னா நம்ம மாதிரி கை இருக்கும், அதுக்கு விரல் இருக்கும் இப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எதை தனக்கு உரித்தாக்க, அல்லாஹ் கையின்னு சொன்னால் அதை கையின்னு சொல்லி ஏற்றுக்கணும். அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அல்லது அந்த கை இல்லை என்பதாக மறுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு திரிபுகளும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்த விஷயம், 6வது விஷயம் அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வது. ஈமானு பி ஜமீஇர் ருசுல். ஈமானு பி ஜமீஇர் ருசுல். அனைத்து ரசூல்மார்களும் ஏற்றுக்கொள்வது. ஃபலவ் ஆமன அஹதுன் பி ரசூலிஹி வ அன்கர மன் சிவாஹு ஃப இன்னஹு லம் யுமின் பி ரசூலிஹி. ஒருவன் ஒரே ஒரு ரசூலை ஏற்றுக்கிட்டான். உதாரணத்துக்கு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டார், மற்ற எந்த ரசூலையும் ஏற்றுக்கல அப்படின்னா அவர் ரசூல்மார்களை ஏற்றுக்கொண்டவராக ஆக மாட்டார். பல்ஹுவ காஃபிருன், அவர் காஃபிர் ஆவார். கௌலில்லாஹி அஸ்ஸ வஜல் என அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத்தபத் கௌமு நூஹினில் முர்சலீன். கௌமே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரத்தார் ரசூல்மார்களை புறக்கணித்தார்கள், பொய்ப்படுத்தினார்கள். அன்னஹும் இன்னமா கதபு நூஹன் வலம் யத்தி கப்லஹு ரசூலுன். ஆனாலும் இங்கே உண்மை என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் நபி, அவருக்கு வேறு எந்த நபியும் அதற்கு முந்தி எந்த நபியும் வரலை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ரசூல்மார்கள் தான் வரவே இல்லையே. அப்போ ஒரு ரசூலை மறுப்பது என்பது, பொய்ப்பிப்பது என்பது எல்லா ரசூலையும் பொய்ப்பிப்பதற்கு சமானம். லாக்கின் தக்தீபு வாஹிது மினர் ருசுலி. ரசூல்மார்களில் ஒருவரை பொய்ப்பிப்பது தக்தீபுன் லி ஜின்சிர் ரிசாலா, தூத இனத்தையே பொய்ப்பிப்பதற்கு சமமாகும். அடுத்து 7வது விஷயம் அஸ்லு ஈமானு பி அஸ்லில் குத்துபு அல்லதி அன்ஸலஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் அலா ரசூலிஹி கைரல் முஹர்ரஃபா. அசல் வேதத்தை, இறை வேதத்தை நம்புவது. அல்லாஹ் தஆலா 4 வேதங்களை இறக்கி இருக்கிறான், தௌராத், ஜபூர், இஞ்சில், குர்ஆன். இதனுடைய இன்றைக்கி இருக்க தௌராத்தை இன்றைக்கி திரிக்கப்பட்ட, புனையப்பட்ட, சேர்க்கப்பட்ட, நீக்கப்பட்ட தௌராத்துகள் கிடையாது. அல்லாஹ் தஆலா எந்த தௌராத்துகளை உண்மையாக இறக்கினானோ அந்த வேதங்களை நம்புவது. அல்லாஹ் தஆலா 4 வேதங்களை இறக்கினான், அது சத்தியமானது என்பதாக நம்புவது. இன்றைக்கி இருக்க தௌராத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் திரிக்கப்படாத தன்னுடைய ரசூல்மார்கள் மீது அல்லாஹ் தஆலா எதை இறக்கினானோ அந்த வேதங்களை விசுவாசிப்பது, அதெல்லாம் உண்மை என.
அன்னஹ ஹக்கும் மின் இந்தில்லா, அது அல்லாஹின் பொறுத்திருந்து சத்தியமானது. அன்ன குல்லல் குத்துபி மன்சூஹத்தும் பில் குர்ஆன், அதே மாதிரி எல்லா வேதங்களும் குர்ஆனின் மூலமாக காலாவதியாக்கப்பட்டு விட்டது. ஃபலா யுஅமலு பிஹா ஷர்அன், மார்க்க அடிப்படையில் அதன் மீது அமல் செய்யப்படாது. இப்போ இன்றைக்கி தௌராத் நமக்கு உண்மையான தௌராத் கிடச்சிச்சு, அதில் ஒரு சட்டம் இருக்குது, அதை நாம் ஏற்றுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, அதை நம்பணும், அவ்வளோதான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திரிக்கப்படாத தௌராத் ஒரு கால் நமக்கு கிடச்சிச்சு, அதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கணும், அதாவது அதை நம்பணும், இது அல்லாஹ்வினுடைய கூற்று என்பதாக, அவ்வளவுதானே தவிர அதை நாம் மார்க்க நடைமுறைப்படுத்துவது கிடையாது. ஏன்னா அது எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. அதனுடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய உபதேசங்கள் எல்லாம் குர்ஆனை கொண்டு காலாவதி ஆயிடுச்சு. இன்றைக்கி குர்ஆனில் அதனுடைய எல்லா விஷயங்களும் உபதேசங்களும் குர்ஆனில் வந்துருச்சு. அதனால் குர்ஆனை மட்டும் தான் நம்பணும், குர்ஆனை மட்டும் தான் அமல் செய்யணும், மற்ற வேதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது உண்மையென அதை அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் நம்ம வேலை. அடுத்து 8வது விஷயம், அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர் அல்லதி ஹுவ யௌமுல் கியாமா, இறுதி நாளான கியாமத்து நாளின் மீது நம்பிக்கை கொள்வது. வயததம்மனுல் ஈமான் பி அவ்வலி மனாசிலில் ஆஹிரா, ஈமான் ஆஹிரத்தினுடைய படித்தரங்களில் முதலாவதின் மீது நம்பிக்கை கொள்வது. வஹுவல் கபர், அது என்னது? கபருடைய வாழ்க்கை, கபரில் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்பணும். வபி நஈமில் கபரி வாதாபிஹி, அதே போன்று கபரில் அல்லாஹ் தஆலா சௌகரியத்தையும் வச்சிருக்கிறான், உல்லாசத்தையும் வச்சிருக்கிறான், நயீம் சுகபோகங்களையும் வைத்திருக்கிறான், அதே மாதிரி கபரில் வேதனையும் வைத்திருக்கிறான். இதையும் நாம் நம்பணும். அடுத்து உஜூபுல் ஈமானி பில் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதி அதனுடைய நலவு தீமையின் மீது ஈமான் கொள்வது அவசியம். ஓ அன்னல் கதிர லைஸ ஃபீஹி ஷர்ருன் அபதன், விதியில் எப்பொழுதும் கெட்டது இருக்காது. கெட்டது என்பது அது நம்மளுடைய ஹக்கில் நலவாக இருக்கும். ஒரு தீமை நமக்கு அது தீமையாக தெரியலாம், ஆனால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்காது? நிரந்தரமான தீமை, தீங்கு என்பது இருக்காது. அன்னஹு சாதிருன் ரஹ்மத்தின் ஒரு ஹிக்மத்தின், ஏன்னா அது அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையாலும் கருணையாலும் உண்டாகியது. இன்னம ஷர்ரு ஃபில் மக்தூர், எழுதப்பட்ட யாருக்கு எழுதப்பட்டிருக்குதோ அவருடைய ஹக்கில் வேணால் அவருடைய விஷயத்தில் அது தீமையாக தெரியலாம். கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் வ ஷர்ரு லைஸ இலைக், ரசூல்லா சொன்னாங்க, ஷர் என்பது அல்லாஹ்வின் பக்கம் அது இணைக்கப்படாது. அடுத்து இஸ்பாத்து மர்தபத்துல் இஹ்சான், அடுத்த விஷயம் இஹ்சானுடைய அந்த தரத்தை நாம் உறுதிப்படுத்துவது. வ அன் அஃதல் ஈமான் மகாமுல் இஹ்சான், சிறப்பான ஈமான், உயர்வான ஈமான், மேன்மை மிகுந்த ஈமான் என்பது இஹ்சானுடைய தரத்தில் இருப்பது. வல் முராகபா, அல்லாஹுவை நாம் பார்க்கக்கூடிய தரத்தில் இருப்பது. வஹுவ அன் தாபுத் அல்லாஹ கன்னக தரா, அது என்னது? நீ அல்லாஹுவை வழிபடுவது நீ அவனை பார்த்து கொண்டிருப்பது போல். அல்லாஹுவை நாம் நேரடியாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வழிபாடு அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன செய்வது? அல்லாஹ்வை வழிபடுவது. வைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த சிந்தனையாச்சும் குறைந்தபட்சம் கொண்டு வர வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நேரடியாக நாம் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சபையில் நம்ம நேரடியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இபாதத் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, அந்த சிந்தனையை நம்ம உருவாக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறான். அந்த சிந்தனையாச்சும் என்ன செஞ்சுக்கணும்? உருவாக்கி கொள்ளணும். வத்தாலும் அன் அல்லாஹ் மாக், நீ அறிந்து கொள்வது அல்லாஹுடன் இருக்கிறான். ஃபஹாதிஹில் மஐயத்து மதா ஹஸல லில் அப்தி இஸ்தஹ்லரஹா ஃபீ குல்லி அஹ்வாலிஹி, எப்பொழுது இந்த ஒரு மஐயத் அல்லாஹ்வுடைய உடனிருத்தல் என்பது மனிதனுக்கு ஏற்பட்டு விடுமோ எல்லா நிலையிலையும் மனிதன் இதை கவனத்தில் கொள்வான். லா சியமா இபாதாத்திஹி, குறிப்பாக இபாதத்துடைய தருணங்களில். ஃபைன்னஹு அஅலமு அவுனின் அலல் முராகபா, இதுதான் மிக உயர்ந்த ஒரு உதவியாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்மை கண்காணிப்பதற்கு. அல்லதீஹி ஆலா மராத்திபில் ஈமான், இப்படி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்காணிப்பில் நாம் வைப்பது இது ஈமானுடைய உயர் படித்தரம். ஃபஜமீஉல் அப்தி பைனல் ஈமானி பி உலுவில்லாஹி வ இஸ்திஹ்லாரி குர்பிஹி, ஃபயஜ்மால் அபுத, மனிதனை இணைக்கிறது ஈமானுக்கு மத்தியில். ஃபயஜ்மால் அபுத பைனல் ஈமானி, அல்லாஹ்வுடைய உலு அவனுடைய குருபினுடைய இஸ்திஹ்லாருக்கு மத்தியில் மனிதனை அடியானை அவனுக்கு ஈமான் மத்தியில் என்ன செய்கிறது? இணைக்கிறது. ஈமானுக்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கும் மத்தியில் இணைக்கக்கூடியது இந்த இஹ்சான் என்ற தன்மை தான். அடுத்து அன்னல் ஆலம இதா சுஇல அம்மாலா, அன்னல் ஆலிம இதா சுஇல அம்மாலா யாலமு யுஸர்ரிஹு பி அன்னஹு லா யாலமுஹு, ஒரு ஆலிம் அவனிடத்தில் அவன் தெரியாத விஷயம் வினவப்பட்டால், அன்னல் ஆலிம இதா சுஇல, அவன் கேட்கப்பட்டால், அம்மாலா யாலம், அவன் தெரியாத விஷயம் குறித்து, யுஸர்ரிஹு, அவன் தெளிவுபட உரைத்திட வேண்டும், பி அன்னஹு லா யாலமுஹு, அவன் அதை அறிய மாட்டான் என்று. வன்னதாலிக லா யன்குசுஹு, அவனை இது குறைபடுத்தாது, இது பெரிய குறையல்ல. பல்ஹுவ தலீலுன் அலா வர்இஹி வ தக்வாஹு,
இது மாறாக அவனுடைய இறையச்சத்திற்கான அடையாளம், அவனுடைய பேணிக்கைக்கான அடையாளம். எல்லாம் தெரியும்னு சொல்லி தப்பு தப்பாக சொல்லுவதை விட நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கொள்வது இது குறை கிடையாது. மாறாக அவனுடைய பேணிக்கை இறையச்சத்திற்கான ஆதாரம். அடுத்து துபுனா சிஹத்துல் அமாலி குல்லிஹா அலா ஷஹாதத்தைன், அனைத்து அமல்களினுடைய சீர்மையும் இரண்டு கலிமாக்களை, இரண்டு விஷயங்களை சாட்சி சொல்வதன் மீது அமைந்திருக்கிறது. அன்ன ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லா தஸ்தல்சிமுல் இஹ்லாஸ், லா இலாஹ இல்லல்லா என்று சாட்சி கூறுவது, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் என்ன என்று சாட்சி கூறுவது இஹ்லாஸை அவசியமாக்குகிறது. வா ஷஹாதத் அன்ன முஹம்மது ரசூலுல்லா தஸ்தல்சிமுல் இத்திபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுவது இத்திபா, ரசூலுல்லாவை பின்பற்றுவதை அவசியமாக்குகிறது. வகுல்லு அமலின் தகர்ரபு பிஹி இலல்லாஹ் லா யுக்பலு இல்லா பிஹாதைனி ஷர்த்தைன், எந்த அமலும் இந்த இரண்டு சாட்சியங்கள் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல் இஹ்லாஸு லில்லாஹ் வல் முதாபாத்து லி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்வது, உல தூய்மையோடு செய்வது, ரெண்டாவது ரசூல்லாவை பின்பற்றி செய்வது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா தஸ்தல்சிமு இஹ்லாஸல் இபாதத்து லில்லாஹ், லா இலாஹ இல்லல்லா என்று சாட்சி பகருவது அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துகிறது. வயுசம்மா ஹாத நவ்உ மின தவ்ஹீதி தவ்ஹீதுல் உலூஹியா, இதுதான் தவ்ஹீதுல் உலூஹியா, கடவுள் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை என்பதாக கூறப்படுகிறது. வயுசம்மா தவ்ஹீதுல் இபாதா, ஓரிரை வணக்கம் என்பதாகவும் கூறப்படுகிறது. ஓரிரை வணங்குதல். லி அன்னமானா லா இலாஹ இல்லல்லா லா மஅபூத ஹக்குன் இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்றால் சத்தியமான வணக்கத்திற்குரியவன், மெய்யானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபலா துஅபது கைருல்லா, அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படாது. ஃபமன் கால லா இலாஹ இல்லல்லா வஅபத கைரல்லா ஃபஹுவ காதிப், ஒருவன் லா இலாஹ இல்லல்லா என்று கூறிவிட்டு அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கினால் அவன் பொய்யன். வஹுவ மின் சுவரில் இபாதத்திலில்லாஹி தஆலா, வமின் சுவரில் இபாதத்திலில்லாஹி தஆலா அத்துஆ வத்தலப் வல்கஸ்த் வன்னதர் வல்ஹல்ஃப் வத்தபஹ் ஃபலா யஜூஸு அன் யஸ்ரிஃப ஷைஅன் மின் தாலிக லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதனுடைய இன்னும் பல வடிவங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அவனிடத்தில் வேண்டுவது, அவனையே நாடுவது, அவனுக்காக நேர்ச்சை செய்வது, அவன் மீது சத்தியம் செய்வது, அவன் பெயரை கொண்டு அறுப்பது, பலியிடுதல், அவனுக்காக அறுப்பது, இது எல்லாமே அல்லாஹ்வை வணங்குவதனுடைய முறைகள். லா யஜூஸ் ஐ யஸ்ரிஃப ஷைஉம் மின் தாலிக லிகைரில்லாஹ், இதில் எந்த ஒரு வஸ்துவையும் அல்லாஹ் அல்லாதவரின் பக்கம் திருப்பப்படாது, அவருக்காக செய்யப்படாது. ஆக இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் பாடம். அடுத்து எக்ஸசைஸ் நஷாத் கொடுக்குறாங்க. பையின் மராத்திபுல் இஸ்லாம் மா ஷர்ஹிஹா வமா அலாஹுன்ன வலிமை, இஸ்லாத்துடைய மராத்திபுகள் மேலே சொல்லியிருக்கிறாங்க ஒரு தனி காலத்தில், அது எத்தனை, அதை விளக்கத்தோடு அதில் உயர்வானது எது, ஏன் என்பதை என்ன செய்யுங்க, எழுதுங்க. ரெண்டாவது இஸ்தினாதன் லிஹாதல் ஹதீஸி ஹாத்திபுல் முபுத்ததா முஸ்தரிதல் லில் உசூல் இல்லத்தி யஜிப யுபனா அலைஹில் அமல், இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு முபுத்ததியா நூதனமான விஷயங்களை என்ன செய்யுங்க, முன்னோக்கி எழுதுங்க. ஒரு முபத்ததியை பார்த்தா என்ன சொல்லுவீங்க இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில். அதே மாதிரி அமல் எந்த அடிப்படையில் இருக்கணும், அதை இந்த ஹதீஸை மையமாக வச்சு எழுதுங்க. லிமக்கான தக்தீபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹித் தக்தீப் அல் ஜமீ, ஒரு நபியை பொய்ப்பிப்பது அனைத்து நபிமார்களையும் பொய்ப்பிப்பதற்கு ஏன் சமானமாக ஆகிறது. இஸ்ததல்ல லிதாலிக பில் கிதாபி வஸ் சுன்னா, இதையும் கிதாப் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு எழுதுங்கள். தக்கல்லம் பித் தஃப்சீல் அன் அர்கானில் ஈமான், ஈமானுடைய அம்சங்களை வரைக, தஃப்சீலாக, விளக்கமாக, விரிவாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.